ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட பதிவு நாளை நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை தர இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது எந்த மாதிரியான நன்மைகளையும் என்ன மாதிரியான தீமைகளையும் தர இருக்கிறது என்பதை பற்றி ஒரு விரிவான பார்வை. அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் கொண்ட இந்த அன்பர்கள் மேஷராசி அன்பர்கள். அஸ்வினி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், பரணி 1, 2, 3, 4, கார்த்திகை முதல் பாதம். ஆக இந்த 9 பாதங்களை உள்ளடக்கிய ராசி மண்டலம் மேஷம். நாளை நடைபெற இருக்கின்ற குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசி மனைக்கு செல்கிறார். அப்போது மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார். இந்த காலம் உங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு காலமாக கருதப்படுகிறது. மேஷராசியை பொறுத்தவரையிலும் தன்னுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு, குடும்பஸ்தானத்திற்கு இந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைவது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த ஒரு வருடம் தசாபுத்திகள் ஜனனகால ஜாதகத்தில் நமக்கு தசாபுத்திகள் சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நம்ம எடுத்துக்கலாம். குடும்பத்தில் முன்னேற்றம், நல்ல ஒரு பண வரவு, இதுநாள் வரை இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு செல்கின்ற இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் அமையும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுத்தும். இதுநாள் வரை இருந்த வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாம் சரியாக போயிடும். ஏன்னா குரு பார்க்க கோடி புண்ணியம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றார். கோச்சார காலகட்டங்களில் குரு பகவானுடைய பார்வை விசேஷமானது. அப்போ 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதன் மூலமாக 6ஆம் இடத்தினுடைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நோய் நொடிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, இதுநாள் வரை இருந்த கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும். சரிங்களா? வம்பு வழக்குகள் சரியாக போகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்ப்பார். அப்போ பிறந்த இடத்திலிருந்து வெளிநாடு, வெளிமாநிலங்கள், தூரதேசங்கள் செல்கின்ற ஒரு சூழல் ஏற்படுத்தும். வேலைக்காக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடப்பெயர்ச்சி அடைவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார். நல்ல வேலை வாய்ப்பு அமையும், நல்ல தொழில் அமையும். இதுநாள் வரை ஒரு நிரந்தர தொழில் அமையலன்னு சொன்னால் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு நல்லதொரு தொழில் பாக்கியம் அமையும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்ப்பதால் நிச்சயமாக ஒரு நன்மை மிகுந்த ஒரு காலமாகவே இந்த குரு பெயர்ச்சியை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொன்று, மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் பாக்கிய அதிபதி. இயற்கையாகவே மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய், செவ்வாய்க்கு குரு பகவான் நட்பு கிரகம். அப்போ இயல்பாகவே மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் நன்மை செய்ய கடமைப்பட்டவர். எனவே இந்த குரு பெயர்ச்சியானது நிச்சயமாக மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதமுடைய ஒரு நல்லதொரு காலமாகவே இருக்கும் என்று சொல்லலாம். மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மிதுனம் மற்றும் கடகராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது எவ்வாறு அமைகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.